இது கேம்பிளிங் இன்சைட் சீரீஸில் 2வது எபிசோட். போன எபிசோடில் லெவரேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் அந்த லெவரேஜை எப்படி எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பயன்படுத்தப்படுற லெவரேஜ் தான் மார்ஜின். மார்ஜின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதில் இருக்கிற ரிஸ்க்ஸ் என்ன, அதை எப்படி நாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு கருவியாக பயன்படுத்தலாம், அதை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் இல்லை, கேம்பிளிங் இன்சைட்ஸ். எல்லா ப்ரோக்கரேஜஸும் மார்ஜின் அக்கௌண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ என் ப்ரோக்கரேஜ் மார்ஜின் அக்கௌண்ட்டில் 10,000க்கு ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். அப்போது அந்த ப்ரோக்கரேஜ் அதை மேட்ச் பண்ணி இன்னொரு 10,000 நமக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது இன்னொரு 10,000 வரை அவங்கக்கிட்ட இருந்து கடன் வாங்கி நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படி நம்மளை நம்பி கடன் கொடுக்குறாங்க? அவங்க நம்மளை நம்பி கொடுக்கல, நாம் அந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிற 10,000 நம்பி கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனுக்கு அவங்க வட்டியும் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த வட்டி பர்சன்டேஜ் ப்ரோக்கரேஜுக்கு ப்ரோக்கரேஜ் மாறும். இங்கே யூஎஸில் இன்ட்ராக்டிவ் புரோக்கர்ஸ் தான் உள்ளதுலேயே சீப்பான வட்டிக்கு கடன் கொடுக்குற ப்ரோக்கரேஜ். இன்றைக்கி அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 1.6%. அதாவது இப்போ நான் $10,000 அவங்கக்கிட்ட கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுனா அந்த 10,000க்கு நான் வருஷத்துக்கு $120 வட்டி கட்டணும். இதுக்கு மேலே சீப்பாக யார் கடன் கொடுப்பா? என்னது, மாமனார் வீட்லையா? நைட்டு சாப்பாடு வேணுமா வேண்டாமா? இந்த மார்ஜின் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். இப்போ நான் என் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் 10,000க்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். அந்த வருஷம் நமக்கு 10% ரிட்டர்ன். ஸோ நம்ம லாபம் 1000. இது நார்மல் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இது மார்ஜின் அக்கௌண்ட்டாக இருந்தால் நான் வச்சுருக்கிற 10,000 மேட்ச் பண்ணி அந்த ப்ரோக்கரேஜும் 10,000 வரை 1.6% வட்டிக்கு எனக்கு கடன் கொடுக்க ரெடியாக இருக்கும். அந்த 10,000ல் 1000 மட்டும் நான் கடனை வாங்குறேன்னு வைங்க. அப்போ என்னோடய லெவரேஜ் பர்சன்டேஜ் 10%. ஏன்னா எனக்கு இருக்கிற அசட்ஸில் 10% தான் நான் கடன் வாங்குகிறேன். ஆனால் எனக்கு அவைலபிளாக இருக்கிற 10,000த்தையும் நான் கடனாக வாங்கினா அது 100% லிவரேஜ். இந்த 100% லிவரேஜை நான் ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். 100% லிவரேஜில் 10,000 கடன் வாங்கி அதையும் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறேன். இப்போ என்னோட டோட்டல் இன்வெஸ்டட் அமௌண்ட் 20,000. அதில் என்னோட பணம் 10,000, கடன் 10,000. இப்போ அந்த வருஷம் மார்க்கெட் 10% மேலே போனால் என்னோட ரிட்டர்ன் வட்டி போக 18.4%, அதாவது 1840. அடடா, இண்டெக்ஸை வச்சியே இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கோமே, சபாஸ். மார்ஜின் அக்கௌண்ட் நீ வாழ்க. இதை போய் கேம்பிளிங்னு சொல்கிறீங்களே, இது அல்லவோ ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? தோணும். இப்போ இதோட டார்க் சைடை பார்க்கலாம். இப்போ இண்டெக்ஸ் 10% கீழே போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம ரிட்டர்ன் -21.6% இருக்கும். அக்கௌண்ட் பேலன்ஸ் 17,840 அப்படின்னு குறைஞ்சிருக்கும். அதில் நம்ம பேலன்ஸ் 7,840 தான் இருக்கும். இண்டெக்ஸ் 20% கீழே போனால் ரிட்டர்ன் -41.6%. அக்கௌண்ட் பேலன்ஸ் 17,840, நம்ம பேலன்ஸ் 5,840. இண்டெக்ஸ் 30% கீழே போனால் ரிட்டர்ன் -61.6%. அக்கௌண்ட் பேலன்ஸ் 13,840, நம்ம பேலன்ஸ் 3,840. இதில் இருந்து என்ன பார்க்குறோம்? நாம் 100% லெவரேஜில் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போனால் நம்ம லாபம் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகமாகுது. மார்க்கெட் கீழே போனால் நம்ம நஷ்டமும் 2 மடங்காக கீழே போகும். சரி, ஒருவேளை அப்படியே மார்க்கெட் கீழே போயிட்டே இருந்தால் அப்போ என்ன ஆகும்? நம்ம அக்கௌண்ட் 0க்கு போகும். ஆக்சுவலாக நம்ம ப்ரோக்கரேஜ் நம்ம அக்கௌண்ட்டை 0க்கு போக விடாது. ஏன்னா அவங்க காசு 10,000 அங்கே இருக்கே, அதை எப்படி 0க்கு போக விடுவாங்க? நாம் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினது கடனாக இருந்தாலும் அவங்க முதல்ல அவங்க எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதை எப்படி பண்ணுவாங்க? மார்க்கெட் 30% கீழே போய் இருக்கிற இந்த சிச்சுவேஷனை பார்ப்போம். அப்போ நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் 13,840 இருக்கும். இதில் 10,000 அவங்க காசு, 3,840 நம்ம காசு. இப்போ இந்த மொத்த அக்கௌண்ட் பேலன்ஸ் 10,000க்கு கீழே போனால் ப்ரோக்கரேஜுக்கும் நஷ்டமாகும். பை த டைம் நம்ம பேலன்ஸ் 0க்கு போயிருக்கோம். ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? அவங்களுக்கு அவங்க காசு ஒரு பைசாவை கூட இழந்துடக்கூடாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
அவங்க சிஸ்டமில் ஒரு சேஃப்டி பஃபர் வச்சுருப்பாங்க. அந்த சேஃப்டி பஃபர் தான் மெயின்டெனன்ஸ் மார்ஜின். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மொத்த அக்கௌண்ட் பேலன்ஸில் நம்ம பேலன்ஸ் எத்தனை பெர்சன்டேஜோ அதைத்தான் மார்ஜின் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சிச்சுவேஷனுக்கு 3840 13,840 27.75%. இதுதான் மார்ஜின் பர்சன்டேஜ். அதாவது மொத்த பேலன்ஸில் நம்ம பேலன்ஸோட பர்சன்டேஜ் தான் மார்ஜின் பர்சன்டேஜ். இந்த மார்ஜின் பர்சன்டேஜோட மினிமம் ரெக்குயர்மெண்ட் தான் மெயின்டெனன்ஸ் மார்ஜின். யூஎஸில் பை லா மெயின்டெனன்ஸ் மார்ஜின் அட்லீஸ்ட் 25% இருக்கணும். சில ப்ரோக்கரேஜஸில் இது 40% வரை கூட இருக்கலாம். இன்ட்ராக்டிவ் புரோக்கர்ஸில் இந்த மெயின்டெனன்ஸ் மார்ஜின் 25%. சரி, நம்ம சிச்சுவேஷனுக்கு 27.75%ல் மார்ஜின் பர்சன்டேஜ் இருக்குது. மார்க்கெட் 35% கீழே போனால் கண்டிப்பாக அது 25%க்கு கீழே போயிடும். அப்படி அது 25%க்கு கீழே போனால் என்ன ஆகும்? அது புரோக்கரேஜை பொறுத்து மாறுபடும். முக்கால்வாசி புரோக்கரேஜஸில் என்ன ஆகும்னா நமக்கு மார்ஜின் கால் கொடுப்பாங்க. மார்ஜின் கால் அப்படின்னா, தம்பி உன் அக்கௌண்ட் பேலன்ஸ் நீ வச்சிருக்கிற கடனுக்கு காணாதுப்பா, இன்னும் 2 நாளுக்குள்ளே அடிஷ்னல் பணம் டெபாசிட் பண்ணி மார்ஜின் பர்சன்டேஜை 25%க்கு மேலே கூட்டிக்கோ, அல்லது இருக்கிற அசட்ஸை விற்று மார்ஜின் பர்சன்டேஜை கூட்டிக்கோ. நீ 2 நாளில் எதுவும் பண்ணலைன்னா நானே 25%க்கு மேலே மார்ஜின் பர்சன்டேஜ் வர்ற மாதிரி உன் அசட்ஸை விற்று காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு புரோக்கரேஜ் நம்மக்கிட்ட சொல்கிறது தான் இந்த மார்ஜின் கால். முக்கால்வாசி புரோக்கரேஜஸ் இந்த மாதிரி மார்ஜின் கால் கொடுப்பாங்கன்னா, இன்ட்ராக்டிவ் புரோக்கர்ஸ் இந்த மாதிரி மார்ஜின் கால் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களே ரேண்டமாக நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக் அல்லது ஃபண்டை சூஸ் பண்ணி விற்று காசு எடுத்துப்பாங்க. சீப்பாக கடன் கொடுக்குறவன் அப்படி தான் அக்ரெசிவாக இருப்பான். இப்போ நம்ம எடுத்துக்காட்டில் நம்ம மார்ஜின் பர்சன்டேஜ் 22%ல் இருக்குது. இன்ட்ராக்டிவ் புரோக்கர்ஸ் இல்லை மற்ற புரோக்கரேஜஸ் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனுக்கு நமக்கு கண்டிப்பாக மார்ஜின் கால் கொடுப்பாங்க. இதை 25%க்கு மேலே கூட்டணும்னா நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம எக்ஸ்ட்ரா காசு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து புரோக்கரேஜுக்கு மாற்றி நம்ம பேலன்ஸை 2,840 இருந்து கூட்டலாம். நம்ம காசு 500 அதிகமாகி 3,340க்கு போச்சுன்னா மார்ஜின் பர்சன்டேஜ் 25%க்கு மேலே போயிடும். அது ஒரு ஆப்ஷன். அல்லது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அசட்ஸை விற்று நம்ம டோட்டல் பேலன்ஸை கீழே கொண்டு வரலாம். இப்போ நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் 12,840 இருக்குது. அதில் 1,500 விற்று நம்ம கடனை 10,000 இருந்து 8,500க்கு கொண்டு வந்தோம்னா நம்ம டோட்டல் பேலன்ஸ் 11,340க்கு வந்துடும். இப்போ நம்ம மார்ஜின் பர்சன்டேஜ் 25%க்கு வந்துடும். இதை விற்று அந்த மார்ஜின் காலை மீட் பண்ணுறதுனால நமக்கு அடிஷ்னல் நஷ்டம் கிடையாது. நம்ம ரிட்டர்ன் ஏற்கனவே -71.6%ல் தான் இருந்துச்சு. இப்போவும் -71.6% தான். ஆனால் விற்றதுனால நமக்கு வந்த அடிஷ்னல் லாஸ் என்னென்னா, மார்க்கெட் ரெக்கவர் ஆகி மேலே வந்துச்சுன்னு வைங்க, அந்த $1,500 இருந்து நமக்கு வர வேண்டிய அந்த வளர்ச்சியை நாம் மிஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம லாஸ். இப்போ நமக்கு மார்ஜின் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியுது. இதை எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.